பெப்பர் எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாஸ் எதுவும் ஊற்றாமல், எந்த எசன்ஸும் ஊற்றாமல் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நூடுல்ஸை கொதிக்கிற நீரில் நூடுல்ஸை இது மாதிரி போட்டு வேக வச்சுக்கலாம். அதோட நூடுல்ஸ் வேகிறப்ப 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நூடுல்ஸு வெந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஓட்ட பாத்திரத்தில் இதை வடிகட்டிக்கலாம். நூடுல்ஸை வடிகட்டிக்கலாம். இப்போது நம்ம அது மேலே ஒரு செம்பு கூலான வாட்டர், ஒரு செம்பு நார்மல் கூலான வாட்டரை அது மேலே ஊற்றிக்கிட்டிங்கன்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நல்லா இது மாதிரி உதிரியாக வரும். இது மாதிரி உதிரியாக இருக்கும். ஒரு வாணலில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம முட்டை இது மாதிரி 3 முட்டை சேர்த்துக்கலாம். இது மாதிரி 3 முட்டை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டையை இது மாதிரி அழகாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப முட்டையை இதாக சொதப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே கொஞ்சம் முட்டை அழகாக மெதுவாக பரட்டி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பீஸ் பெருசு பெருசாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மேலே 1 ஸ்பூன் பெப்பர் தூவிக்கலாம். அவ்வளோதான். இந்த முட்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க முட்டையை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நறுக்கிய வெங்காயம் 2 வெங்காயம் அதில் சேர்த்து, ஆனியன் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் பெப்பரும் பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் பச்சை மிளகாய் நிறையவே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தக்காளி மட்டும் சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நூடுல்ஸும் மசாலாவும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எசன்ஸ் எந்த ஒரு எசன்ஸும் போடாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்பயும் நூடுல்ஸ் பவுடர் போட்டு தான் செய்வேன். இது ஹோட்டலில் செய்கிற மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நம்ம எடுத்து வச்ச முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக தான் முட்டை ஆட் பண்ணணும். நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே நல்லா 1 ஸ்பூன் பெப்பர் நல்லா தூவிக்கலாம். நூடுல்ஸ் மேலே நல்லா 1 ஸ்பூன் பெப்பர் தூவிக்கோங்க. அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ரொம்ப சாஃப்டாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது. கடைசியாக ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். முட்டை நூடுல்ஸ், பெப்பர் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.